இஸ்லாத்துக்காக செய்யப்பட்ட தியாகப் பயணத்தில் தங்களது வாழ்வை துவங்கிய, தங்களது இளமை காலத்தில் இருந்தே பல இன்னல்களுக்கு முகங்கொடுத்த முஹாஜிர், முஜாஹித், அறிவிப்பாளர் அந்த சஹாபி யாரென்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஜாபிர் பின் சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஜம்ஹ் கிளையில் சுஃபியான் பின் மஅமர், ஹசனா எனும் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். இவரது பெற்றோர் நபி அவர்கள் ஏகத்துவத்தை போதித்த அந்த ஆரம்ப காலத்திலேயே சத்திய மார்க்கத்தை நெஞ்சார தழுவிக்கொண்டவர்கள். மக்கா நகரில் முஸ்லிம்கள் மீதான துன்புறுத்தல்களை, இன்னல்களை தங்கள் சிறுவயதில் இருந்தே அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஒரு கட்டத்தை தாண்டிய பிறகு அந்த துன்புறுத்தல்கள் எல்லை மீறின. அப்போது அபிசீனியா நோக்கிய பயணத்தில் முஸ்லிம்களின் குழுவில் தங்களது தாய், தந்தை, சகோதரர்கள் என அனைவருடனும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இணைந்து கொண்டார்கள். இதனால் தங்கள் இளமை காலத்திலேயே முஹாஜிர் எனும் அந்தஸ்தை அடைந்தார்கள். பல வருடங்கள் அந்த அந்நிய மண்ணில் வாழ்ந்தாலும் தனது பெற்றோரின் அரவணைப்பில் ஈமானிய உறுதியோடு வளர்ந்தார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அந்த நீண்ட கால அந்நிய தேச வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது. அவர்கள் மதீனா வந்து சேர்ந்தபோது ஹைபர் போரின் வெற்றி கொண்டாட்டத்தில் முஸ்லிம்கள் திளைத்திருந்தார்கள். அகதியாக வெளியேறிய இளைஞன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இப்போது நபி அவர்களின் நகரமான மதீனாவின் புதிய தலைமுறையின் விருட்சகமாக வளர்ந்து நின்றார். மதீனாவில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை முழுமையாக அறிவு தேடலில் ஈடுபடுத்திக் கொண்டார். இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதன் வசனங்களில் திளைப்பதிலும் நபியவர்களின் வார்த்தைகளை மற்ற தலைமுறையினருக்கு கற்பிக்கும் ஒரு அறிவிப்பாளராகவும் திகழ்ந்தார். இதுதான் அபிசீனியா முதல் மதீனா வரை 2 ஹிஜ்ரத்துக்கள் செய்த, சொந்த மண்ணை துறந்த, தியாகத்தின் நிழலில் வளர்ந்த ஜாபிர் பின் சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.